Hello students, welcome to Hiva Max Study Time 10th Standard Max CBSE portions and in the video பார்க்க போறோம் Chapter 1 Real Numbers Exercise 1.1ல first question solve பண்ணலாம் சரியா Express each number as a product of its prime factors. ஸோ நமக்கு நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு 5 questions கொடுத்துருக்காங்க அந்த 5 questionல இருக்கிற நம்பரை prime factorsோட ப்ராடக்டாக நம்ம எழுதணுமா factors எப்படி கண்டுபிடிப்போம் prime factorization method தான் இல்லையா ரொம்ப ஈஸியான மெத்தட் ஸோ இந்த prime factorization பற்றின இன்ட்ரோ மட்டும் பார்த்துடலாம் ஸோ prime factorization செய்யும் போது நம்ம வெறும் prime numbers மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் 2 3 5 7 11 13 17 19 and it goes on சரிங்களா prime numbers மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம் அண்ட் அடுத்த விஷயம் என்ன பார்க்கணும் லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருந்தால் 2 எடுத்துக்கலாம் ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 3 வச்சு செக் பண்ணோம் 3ல் சால்வ் ஆகலைன்னா நெக்ஸ்ட்டு 7 அப்புறம் 11 அப்படி நம்ம பார்க்கலாம் அடுத்தது லாஸ்ட் நம்பர் 0 இல்லை 5 இருந்தால் கண்டிப்பாக 5ஆல் மட்டும்தான் அது டிவிசிபிள் ஆகும் இந்த கான்செப்ட்ஸ் தான் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நம்மளோட சம்ஸ் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட் கொஷின் வந்து 140 ஸோ 140 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் செய்ய போகிறோம் லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது பாருங்கள் 0 ஸோ லாஸ்ட் நம்பர் 0 இருந்தால் என்ன சொல்லியிருந்தேன் 5 டேபிள் எடுத்துக்கலாம் 5 டேபிளில் 14 வராது 10 எடுத்துக்கலாம் அதை விட சின்ன நம்பர் எடுத்துக்கணும் 5 2s are 10 அப்போ 14 மைனஸ் 10 வந்து 4 அப்போ இந்த 0 பக்கத்தில் 4 இருக்கதா நினச்சிக்கணும் 4 0 40 அப்போ 5 8s are 40 கரெக்டாக 5 8s are 40 இப்போ லாஸ்ட் பாருங்கள் ஈவன் நம்பர் அப்போ 2ஆல் டிவைட் பண்ணும் 2 1s are 2 2 4s are 8 அடுத்தது லாஸ்ட் நம்பர் 4 ஈவன் நம்பர் அப்போ 2 7s are 14 7 வந்து ப்ரைம் நம்பர் ஸோ 7 1s are 7 ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா இப்போ 140யோட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா 5 into 2 into 2 into 7 அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது எல்லாருக்கும் சம் சொல்யூஷனில் எப்படி எழுதணும்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடலாம் இப்போ 2 2 வாட்டி இருக்கிறனால 2 power 2ன்னு எழுதிக்கலாம் ஏன்னா நம்ம புக் பேக் ஆன்சர் அப்படி தான் கொடுத்துருக்காங்க 2 power 2 into அடுத்த நம்பர் 5 வரணும் அடுத்த நம்பர் 7 வரணும் சரியா ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சிடுங்க அப்புறம் அசெண்டிங் ஆர்டரில் மாற்றி எழுதிக்கலாம் செகண்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம் 156 ஸோ 156 லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக இருக்குது ஸோ 2 டேபிள் எடுத்துக்கலாம் 15 இருக்குது 2 7s are 14 பேலன்ஸ் 1 1 6 16 2 8s are 16 2 டேபிள் எடுத்துக்கலாம் 2 3s are 6 பேலன்ஸ் 1 1 8 18 2 9s are 18 இப்போ லாஸ்ட் நம்பர் 9 ஆட் நம்பர் ஸோ ஃபஸ்ட்டு 3 வச்சு செக் பண்ணலாம் 3 1s are 3 3 3s are 9 அடுத்தது 13 is a prime number ஸோ 13 1s are 13 இப்போ 156ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னு எழுதிடலாம் 2 into 2 into 3 into 13 ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதை எப்படி மாற்றி எழுதணும் நம்ம 2 2 இருக்கும்போது 2 ஸ்கொயர் into 3 into 13 அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் தேர்ட் கொஷின் 3 8 2 5 ஸோ லாஸ்ட் நம்பர் 5 இருக்குது அப்போ 5ஆல் தான் ஃபஸ்ட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம் சரியா 5 எடுத்துக்கலாம் 38 வந்து 5 டேபிளில் வராது ஆனால் 5 7s are 35 ஸோ 38லேருந்து 35 மைனஸ் பண்ணும்போது 3 கிடைக்கும் 3 2 32 இப்போ 5 டேபிளில் 32 வராது பட் 5 6 are 30 பேலன்ஸ் 2 இருக்குது 2 5 25 5 5s are 25 ஸோ லாஸ்ட் வீடியோ எக்ஸாம்பிள் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ண வீடியோவில் ஒருத்தவங்க இந்த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் செய்கிறீங்க கஷ்டமாக இருக்குன்னா 3 8 2 5 நார்மல் டிவிஷன் மாதிரி சால்வ் பண்ணுங்கள் 5 7s are 35 பேலன்ஸ் 3 2 5 6 are 30 பேலன்ஸ் 2 5 5 5s are 25 0 இப்போ இந்த கோஷன்ட் எடுத்து இங்கே எழுதுகிறோம் சரிங்களா இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைம் வரைக்கும் நமக்கு வந்து இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்களே இதை சால்வ் பண்ணிடுவீங்க இப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் லாஸ்ட்டில் 5 இருக்குது ஸோ அகெயின் 5 எடுத்துக்கலாம் 7 5 டேபிள் வராது ஸோ 5 1s are 5 பேலன்ஸ் 2 26 இருக்குது அப்போ 5 5s are 25 பேலன்ஸ் 1 5 3s are 15
இப்போ 153 இருக்குது. லாஸ்ட் நம்பர் ஆட் நம்பர், ஸோ 3 வச்சு தான் செக் பண்ண முடியும். 3 5s are 15, 3 1s are 3. Again last number odd number, so 3 table, 3 1s are 3, balance 2 இருக்குது, 2 1 21, 3 7s are 21. 17 வந்து prime number, so 17 1s are 17. ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோமா? இப்போ இதை எடுத்து எழுதலாம். 3 8 2 5, 5 into 5 into 3 into 3 into 17. ஸோ நெக்ஸ்ட் லைனில் அசெண்டிங் ஆர்டரில் எழுதலாம். 2 3 இருக்குது, ஸோ 3 power 2, 2 5 இருக்குது, 5 power 2 into 17. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம்மில் இருக்கும். அடுத்த சம் பார்க்கலாம். 4th கொஷின் பாருங்கள். 5005. லாஸ்ட் நம்பர் 5 இருக்குது, ஸோ 5 வச்சு தான் சால்வ் பண்ண போகிறோம். 5 1s are 5, அந்த 2 0 அப்படியே எழுதிக்கலாம். அகேன் 5 1s are 5. இப்போ இந்த நம்பர் பாருங்கள், 1001. ஸோ 1001 டக்குன்னு நமக்கு பார்க்கும்போது எந்த டேபிள் வச்சு செய்கிறதுன்னு தெரில. ஸோ நம்ம முதல்ல செக் பண்ணிக்கலாம். 1001 3 டேபிளில் பண்ண முடியுமா பார்க்கலாம். 3 3s are 9, பேலன்ஸ் 1, திருப்பி 3 3s are 9, பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ 3 டேபிள் பாசிபிள் இல்லை. 3க்கு அப்புறம் 5 பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட்டு 7, 1001 டிவைடட் பை 7, 7 1s are 7, 10 minus 7 3, அந்த 0 கீழே கொண்டு வரலாம். 7 4s are 28 இல்லையா, பேலன்ஸ் 2, அந்த 1 கீழே கொண்டு வரலாம். 7 3s are 21, ரிமைண்டர் 0. ஸோ நமக்கு ரிமைண்டர் 0 வந்ததுனா தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ 7 டைம்ஸ் வந்து 143 டைம்ஸ் நமக்கு 1001 வேல்யூ கிடைக்கும். சரியா? நமக்கு டவுட்டாக இருக்காத முதல்ல சைடில் செஞ்சு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். சரியா? இப்போ 143 நமக்கு தெரியும் இல்லையா, 11 டேபிளில் 11 13s are 143. நமக்கு டேபிள்ஸ் எப்போவுமே 15 டைம்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ நமக்கு எல்லாம் சம்மும் ஈஸியாக இருக்கும். இப்போ 13 வந்து ப்ரைம் நம்பர், 13 1s are 13. ஓகேவா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்லையா சம்ஸ்? 5005ஓட வேல்யூஸ் இப்போ 5 into 7 into 11 into 13. ஸோ எங்கே ரிப்பீட்டிங் ஃபேக்டர்ஸ் இல்லை, அதனால நம்ம இப்படியே விட்டுடலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சராக இருக்கும். 7429. 7429. ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணலாம். 3 டேபிள் தான் முதல்ல எடுக்கணும், இல்லை லாஸ்ட்டில் 9 இருக்குது. ஸோ 7429, 3 2s are 6, balance 1, 3 4s are 12, 7s are 21, 19. ஸோ 19 பாசிபிள் இல்லை. கரெக்டாக? ஸோ அப்போது 3 டேபிள் வராது, 5 டேபிள் பாசிபிள் இல்லை, 7 டேபிளும் பாசிபிள் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு 11 இஸ் ஆல்சோ நாட் பாசிபிள். ஸோ நான் இப்போ வந்து 17 டேபிள் வச்சுட்டு இதை ட்ரை பண்ண போகிறேன். சரியா? 17 டேபிள் நம்ம இப்போ 17 into 4 பார்க்கலாமா? 7 4s are 28, 8 balance 2, 4 1s are 4 5 6 68. அப்போ 4 times 68, balance 6, 2 68 ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ 17 into 3 பார்க்கலாம். 21 balance 2, 51. எத்தனை வாட்டி? 3 times 51, 119, 119 இருக்குது. ஸோ 17 into 7 பார்க்கலாம். ஏன்னா 7 7s are 49, லாஸ்ட் நம்பர் 9 வரும். 7 1s are 7 plus 4 11. கரெக்ட். ஸோ 7 times 119. ஸோ 17 times இது வந்து 430. 17ஆல் டிவைட் பண்ணும்போது 437 நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 437 வந்து 19 டேபிளில் தான் சால்வ் ஆகும். சால்வ் பண்ணலாம். 437 divided by 19 மல்டிபிள் பண்ணி பார்க்கணும். 19 into 2 times பண்ணால் 18 38. ஸோ 2 times 38, 39 40 41 42 43 57. ஸோ 3 times 3 9s are 27 இல்லையா, 7 balance 2, 3 1s are 3 5 7 57. ஸோ 19 டேபிளில் 23 times 437 and 23 is a prime number. So 23 1s are 23,
7429ஓட ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்னா 17 into 19 into 23. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் சம்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சிபிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ க்ரியேட்டிவ் சம்ஸ் எவ்வளோ எக்ஸ்ட்ரா சம்ஸ் செய்கிறோமோ நம்ம எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.